అశ్వత్ మహాక్రమ 6 సంవత్సరాల చిరు ప్రాయం. గణితంలో ఏమడిగినా టకటకా చెప్పే తెలివితేటలు. ఇవే చిన్న వయసులోనే లింకన్ బుక్ ఆఫ్ వరల్డ్ రికార్డులో స్థానం సంపాదించి ఔరా అనిపించుకున్నాడు అశ్వత్. తిరుపతి జిల్లా తిరునాచూరుకు చెందిన నాగరాజు సౌమ్య దంపతుల కుమారుడు అశ్వత్. నాగరాజు సౌమ్య ఉద్యోగరీత్యా చెన్నైలో ఉంటున్నారు. కుమారుడు అశ్వత్ గణితంలో ఆసక్తి ఉండడంతో అన్ని విధాలా ప్రోత్సహిస్తున్నారు. ఈ నేపథ్యంలో ఎక్స్పోషన్స్లో 1-1 10-10 కంఠస్థం చేసి చెప్పిన అతి పిన్న వయస్కుడిగా లింకన్ బుక్ ఆఫ్ వరల్డ్ రికార్డ్స్ నందు స్థానం సంపాదించుకున్నారు. అతనికి ఇచ్చిన ఛాలెంజ్ 5 నిమిషాలు, కానీ 3.38 నిమిషాలలో రికార్డు పూర్తి చేశాడు. అంతేకాకుండా నిర్వాహకులు ప్రేక్షకులకు సైతం సవాల్ ఇచ్చారు. అశ్వత్ను 1-10 లోపు ఎక్స్పోనెంట్స్ను ఎటు నుండి ఎటు అడిగినా, ఏ విధంగా అడిగినా వెంటనే బదులివ్వగలడు అని ఆ సవాలును కూడా స్వీకరించి పూర్తి చేశాడు అశ్వత్ మహాక్రమ. బావా ఇక్కడ of Ashwath Mahakrama. My paiya first class படிக்கும் கம்ப்ளீட் ஜர்ஷன்ல. Definitely it an incredible moment for us to cherish. ஒரு வேர்ல்ட் ரெக்கார்ட் அப்படின்றது சாதிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெருமைப்படுற விஷயம் காரியம் தான். சின்ன வயசுலேருந்து அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்ற அவங்க இருக்கிற டேலண்ட் என்ன அப்படின்றது கண்டுபிடிச்சி அது அவனுக்கு ஒரு சொத்தாக கொடுக்கணும். நம்ம சொத்தை சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ, அவனுக்கு இருக்கிற டேலண்ட்டே அவனுக்கு ஒரு சொத்தாக கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அவங்க சின்ன வயசுலேருந்து நாங்கள் என்ன பண்ணலாம், அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குதுன்னு நாங்கள் தேடிட்டே இருந்தோம். ஸோ ஃபைனலி வி ஃபவுண்ட் லைக் அவனுக்கு ஒரு மெமரைசேஷனில் ஒரு டேலண்ட் இருக்குது. ஸோ அதுவே எதுக்கு அவனுக்கு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதில் மெமரைசேஷன் அப்படின்ற ஒரு டேலண்ட்டுக்கு சேர்த்து அவன் நம்பர்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிட்டு இருந்தான் மேத்தமெட்டிக்ஸில். ஸோ இதுவே நம்ம அவனுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு ஃபைனலாக ஒரு கிடைச்சது. லிட்டில் கிறிஸ் மாண்டசரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூலு, அங்கே ரிதம் அகாடமி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அங்கே போய் கேட்டப்போ அவங்க எஸ் சார், இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஸ்வர்யா மேடம் ஸ்மார்ட் யுகம் கோயம்புத்தூர் இவங்களை அறிமுகப்படுத்தி விட்டாங்க. ஸோ அவங்க மேடம் கிட்ட சொல்லி இவங்ககிட்ட ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது, அஸ்வத் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது மேடமும் சஜஸ்ட் பண்ணாங்க. ஓகே, நம்பரில் ஒரு ப்ராடிஜி லெவல் அப்படின்றது ஒரு நிறைய இருக்கிறதுனால அவனுக்கு பவர்ஸ் எக்ஸ்போனன்ஸ் நம்ம ரிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. ஸோ அது பேஸ் பண்ணி சரி பார்ப்போம் அவன் எப்படி பண்ணுறான், நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிடுவோமோ என்ன அப்படின்ற மாதிரி இதில் பார்ப்போம். ஒரு 2 கிளாஸ் பார்ப்போம் அப்படின்னு பண்ணுற மாதிரி பார்த்தோம். அவன் பார்த்ததுல எங்களுக்கு மேடமுக்கும் எனக்கும் அவங்க அம்மாவுக்கும் ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. இல்லை கண்டிப்பாக இவன் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஸோ ஓகே வி கேன் கோ வித் இட், நம்ம பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்ற அவனையும் கேட்டுட்டு அவனோட கன்சர்ன் அவன் வாங்கணும் சொல்லணும் நம்ம பேரண்ட்ஸை அவனுக்கு கொடுக்கணும் அப்படின்றத ஃபோர்ஸ் பண்ணதை விட அவனையும் கேட்டோம். அவனை கேட்டு தான் அதுக்கப்புறமா ஃபர்தராக நாங்கள் கொண்டு போனோம். டெஃபினெட்லி நானும் சரி, என் ஒய்ஃப் அவங்க அம்மாவும் சரி, எங்கள் பேரண்ட்ஸ் சரி, எங்கள் இன்லாஸ், இவனோட ஆண்ட்ஸ் அங்கிள்ஸ் எல்லாருமே, என்டையர் ஃபேமிலி இன்க்ளூடிங் மேடம் எல்லாருமே we are the happiest family under the sun now today. We are very 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 proud for this.